வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம ஐ எவ்ரிதிங் எபிசோட் 6 பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மான்ஸ்டர் கட்டுப்படுத்திட்டு இருக்க டீமன் ஃபோக் இனத்தை சேர்ந்த இந்த சின்ன பையனோட பேரு ரோலோ. இவன மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பொறந்ததுலேருந்து அடிமை மாதிரி அடைச்சி வச்சு தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் சரியான சாப்பாடு கூட கிடையாது. 3 வேளையும் காஞ்சு போன பிரெட்டை மட்டும்தான் கொடுக்குறாங்க. எதுக்காக எல்லாரும் எங்களை வெறுக்கிறாங்கன்னு கூட இந்த பசங்களுக்கு தெரியல. ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தவனே இவன் தெரியாம நிமிர்ந்து பார்த்துட்டான். அதுக்காக பல தடவை இவனை அடிச்சு அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். எதுக்காக எப்போ பார்த்தாலும் எங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு இவன் எகுத்து பேச, உனக்கெல்லாம் பேசுறதுக்கான உரிமையை எவன்டா கொடுத்தானா? அடுத்த 3 நாளைக்கு சாப்பாடு கூட அவனுக்கு இல்லாமல் பண்ணிட்டான். நார்மலாக அனிமல்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த பசங்களோட பவர் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆல்சோ மற்றவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்கன்னு கூட நம்ம ரோலோவால் கேட்க முடியும். இந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவனோட டார்ச்சர் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. டீமன் ஃபோக் உயிரோடு இருக்கக்கூடாது, இவங்க எல்லாருமே நம்ம எரிச்சிடணும்னு எப்பயுமே இவன் மேலே கோவத்தை மட்டும்தான் மற்றவங்க கக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்காக இவன் என்றைக்குமே பழி வாங்கணும்னு நினச்சது கிடையாது. இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போய் ஒரு நார்மலான லைஃப்பை வாழணும்னு மட்டும்தான் இவன் ஆசைப்பட்டிருக்கான். ரோலோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்க போது இவனை அடிச்சு வச்சிருக்கவன் ஒரு நாள் ஆஃபர் கொடுக்குறான். இந்த மான்ஸ்டர் நீ ஊருக்குள்ளே கொண்டு போனோம், அதை மட்டும் நீ செஞ்சனா நம்மளோட நாட்டு மக்களுக்கு நீ பெரிய உதவி செஞ்சதாக இருக்கும். உன்னால் பல பேரோட உயிரை காப்பாற்ற முடியும். இதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டனா அப்புறம் தேவையில்லாமல் நான் உன்னை அடித்து டார்ச்சர் பண்ண மாட்டேன். உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறேன். உனக்கு மட்டும் இல்லை, இங்கே அடித்து வச்சிருக்க எல்லா பசங்களுக்கும் நான் அதே மாதிரி உதவி செய்கிறேன். ஆனால் நீ மட்டும் இதை செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டேனா இப்போ நீ அனுபவிக்கிறதோட உன பல மடங்கு டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல அமைதியாக அந்த மான்ஸ்டரை கூட்டிகிட்டு அவன் சொன்ன மாதிரியே இவனை ஊருக்கு கிளம்பிட்டான். அவன் ரொம்பவே மோசமானவனு நம்ம ரோலோக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இது வரைக்கும் அவன் கொடுத்த வாக்கை மீறினதில்லை. அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணி ரோலோ இந்த மான்ஸ்டர் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்க போது அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ப்ரொடெக்டிவ் பேரியர் இது அந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டர் மேலே இருக்கிற கண்ட்ரோலே இவன் லூஸ் பண்ணிட்டான். தப்பிச்ச மான்ஸ்டர் இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போது அந்த முடிவை ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். இந்த மான்ஸ்டர் நான் ஊருக்குள்ளே கொண்டு போனால் இது பல அப்பாவி மக்களோட உயிர் எடுத்துரும், அதுக்கு நான் காரணமாக இருப்பேன். ஆனால் இப்போ என்னால் யாரோட உயிரும் போக போகிறதில்ல. அடுத்த ஜென்மோன்னு எனக்கு ஒன்று இருந்தால் அதில் எது நான் நல்ல சாப்பாடை சாப்பிடணும்னு நினைக்க போது அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து பிளாக் பண்ணிட்டான். பலன்னு இருக்க அந்த மான்ஸ்டரோட அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பக்காவாக பிளாக் பண்ணிட்டான். இப்போ பாய்சனை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ட்ரை பண்ண லோ ஹீல் மூலியமாக கொஞ்சமாக அந்த பாய்சனை இவன் முறியடிச்சிட்டு இருக்கான். முக்கியமாக அந்த பவர் எல்லாத்தையுமே அந்த சின்ன பையனுக்கு அனுப்பிட்டான். மான்ஸ்டர் கிட்டேருந்து இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ ஃபுல்லாமே அவனோட ஹீலிங் பவரை இந்த பையன் மேலே தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பல தடவை அந்த மான்ஸ்டர் தொடர்ந்து பாய்சன் அட்டாக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி கீழே விழுந்துட்டான். ஆனால் அவனுக்கு பெருசாக எந்த விதமான டேமேஜும் ஏற்படலை. சொல்லப்போனால் அவன் நல்லாவே இருக்கிறான். அதுக்கான காரணம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம பார்க்க போகிறோம். மலை நம்ம ஹீரோ தனியாக இருக்க போது அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே காட்டுக்குள்ளே தான் போய் கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சமைக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே புதுசான செடிகளை கலெக்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட போது தெரியத்தனமாக பாயபோல் ஒரு விச செடியை ஆட் பண்ணிட்டான். பார்க்க பாய்சனால் பாதிக்கப்பட்டாலும் லோயில பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் அப்படியே கொஞ்சமாக இவனால் அசைய முடியுது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க புக் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ண போதான் இது எந்த மாதிரி பாய்சன்னு அவனுக்கு புரிய வருது. என்னதான் அவனோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்தாலும் இன்றைக்கான ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி அவனோட ட்ரைனிங்கை கஷ்டப்பட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த நாளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்க போது திருப்பி நார்மலான நிலைமைக்கு மாறிட்டான். ஸோ காட்டுக்குள்ளே தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக போக போது பட்டெக்ஸில் ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு. பாம்போட விஷம் தலைக்கேறி அப்படியே அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துட்டான். திருப்பி சாயங்காலம் கண்முழிச்சு பார்க்குறான். நிலைமை திருப்பி நார்மலாக மாறி இருக்குது. ஆல்சோ அவனுக்கு ரொம்பவே பச்சைனால அந்த பாம்பியை கூட கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டான். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு அடுத்த நாள் காட்டுக்குள்ளே போய் அந்த பாம்பையே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான். உயிரோட இருக்க போது அந்த பாம்பை பிடிச்சி இவனோட உடம்புல கடிக்க வைக்கிறான். இப்போ கொஞ்சமாக பாய்சன் பொறுமையாக பரவுற விஷயத்தை இவனாலே ஃபீல் பண்ண முடியுது. அப்போ தான் பாய்சனுக்கு எதிரியாக இவன் இம்யூனாக மாறிட்டு இருக்க விஷயம் இவனுக்கு உணர்றான். என்ன நடந்தாலும் விஷம் நம்மளை சுத்தமாக பாதிக்கவே மாட்டுதுன்னு ரொம்பவே விஷம் அதிகமான இருக்க பொருட்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அது செடியாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி. முக்கியமான விஷயம் இவன் சாப்பிட்ட விஷமான பொருட்கள்லாம் டேஸ்ட்டு வேறு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ அதுபடி பார்த்தா இப்போ நான் சண்டை போட்டுட்டு இருக்க மான்ஸ்டர் கூட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்லான்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு புது விதமான பாய்சனை நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் இது கூட சண்டை போட கொஞ்சம் கஷ்டப்பட்டான். பட் நேரம் போக அந்த பாய்சனுக்கு இவனோட உடம்பு அடாப் ஆகிடுச்சு. ஸோ இவனால் இப்போ ரொம்பவே நார்மலாக மூவ் பண்ண முடியுது. அந்த மான்ஸ்டர் எடுத்து தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஒன்றுமே பண்ண முடியாமல் அது பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க ஏர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பாய்சன் பிரெத்தை யூஸ் பண்ணலான்னு பார்க்க போது கரெக்டாக நம்ம ஹீரோ அதோட வாயிலே பேரி பண்ணிட்டான்.
பாய்சன் வெளில வரதுக்கான வழியை பிளாக் பண்ணனால அந்த பாய்சன் எல்லாமே உடம்புக்குள்ளே கேதர் ஆகி வெடிச்சு செதறி அந்த மான்ஸ்டரோட கதை முடியுது. நெக்ஸ்ட் ரோலோக்கு அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணுறான். நீ தனியாக வாப்பா இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்க, இல்லை நான் தான் அந்த மான்ஸ்டரை கூட கூட்டிகிட்டு வந்தேன், ஊருக்குள்ளே போய் அந்த மான்ஸ்டரை ஒப்படைக்கிறது தான் என்னோட பொறுப்பு. அவ்வளோதான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோட இமேஜினேஷனுக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. இந்த பையன் இதை ஊருக்குள்ளே ஒப்படைக்கிறதுக்காக தான் கொண்டு போகிறான் அப்படின்னா இவன் சாப்பாடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதை ஒரு சாப்பாடுக்காக தான் இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி நம்ம ஆடு கோழியெல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதே மாதிரி இவன் சாப்பாடுக்காக இதை வேற ஒரு ஊருக்கு கொண்டு போகிறதா நினச்சிக்கிட்டான். சாரிப்பா தம்பி, என்னை மன்னிச்சுக்கோ. அவசரப்பட்டு இந்த மான்ஸ்டரை நான் தோக்கடிச்சது மூலயமா உன்னோட பிஸ்னஸுக்கு பெரிய லாஸை நான் கொண்டு வந்துட்டேன். என்கிட்ட இப்போ கம்மியான காசு இருக்குது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே அடிச்சிடறேன்னு கெஞ்சிட்டான். என்னப்பா இவர் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு ரோலை ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்று எனக்கு காசுலாம் தரவாலான்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துகிறான். ஆமாம், உன்னால் எப்படி இந்த மான்ஸ்டரை தனியாக கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னு கேட்க, எனக்கு மான்ஸ்டரை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பவர் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். மான்ஸ்டரை கட்டுப்படுத்துறது ஒரு ஸ்கில்லு நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிட்டான். எனக்கு பிறந்ததுலேருந்து இந்த பவர் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியம் மேலே ஆச்சரியம். இப்படிப்பட்ட பவர் நான் பிறக்க போது எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு. நான் ஒரு டீமன் ஃபோக், என்னோட இனத்தை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த பவர் இருக்குன்னு சொல்ல, பரவாயில்லையப்பா தம்பி, நானே பேசாமல் டீமன் ஃபோக்காக பிறந்திருக்கலாம். இந்த சக்தி மட்டும் எனக்கு இருந்திருந்தா காட்டுக்குள்ளே இருக்க அனிமல்ஸை கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் எப்பயுமே தனியாக தான் ஒர்க் பண்ணுவேன். அனிமல்ஸை மட்டும் நான் கூட கூட்டிருந்தா அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே நான் நைட்டு தங்க போது அனிமல்ஸ் என்னை அட்டாக் பண்ணணும்னு பயமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்திருப்பேன். என்னோடய பவர் உங்களுக்கு வேணும் நான் கேட்குறீங்க. இந்த பவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. நிறைய பேர் என்ன வெறுக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் நீ ஒன்றும் சுத்தமாக கண்டுக்கவே வேணாம்ப்பா. உன்னோட பவர் பக்காவாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி எனக்கு கிடைச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக வார்த்தை கேட்டதும் ரோலோட கண்ணை கலங்கிடுச்சு. இது வரைக்கும் அவன் மீட் பண்ண எல்லாருமே நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம ஹீரோ அவனை பார்த்து நீ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். ரோலோ பார்க்க போது நம்ம ஹீரோக்கு சின்ன வயசில் அவனை பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்கில்ஸ் இல்லைன்னு யாருமே என்னை மதிக்காமல் விட்டாங்க. ஆனால் இந்த பையனுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான சக்தி இருந்து கூட இவனை நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னு. அடுத்து கிளே வந்து ஆர்னஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதாவது மருந்து வேணுமான்னு கேட்க, என்னை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், என்னோட உடம்புல பாய்சன் ரெசிஸ்டன்ட் பவர் இருக்குது. ஸோ விஷத்தால் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. செயின்ட் ஸ்பிரிட் ஸ்டேஜை நம்ம ஹீரோ ரீச் பண்ணிட்டா. இது வரைக்கும் செயின்ட் மட்டும்தான் அந்த லெவலுக்கு போயிருக்காரு. பட் அவருக்கே 40 வருஷம் ஆயிருக்கு. எந்த ஒரு காயமாக இருந்தாலும் அவரால் குணப்படுத்த முடியும். எப்படிப்பட்ட விஷமாக இருந்தாலும் அவரால் முறியடிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பையனை பார்த்ததும் கிளே லைட்டாக பயப்படுறாங்க. இவன் ஒரு டீமன் ஃபோக், நம்ம இவனுக்கு உதவி பண்ணமான்னு கேட்க, கண்டிப்பாக நம்ம இந்த பையனுக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். ஆல்சோ இவன் டீமன் ஃபோக்னு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டீமன் ஃபோக்னா யாருன்னே நம்ம ஹீரோக்கு தெரியல. சாதாரணமாக ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாப்பா தம்பி, அந்த மான்ஸ்டர் நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறதா இருந்தானே கிளே விசாரிக்க, ஊரை நோக்கி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்படின்னா இவன் ஊரில் இருக்க மக்கள் அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி போகிறான். ஏன்னா தான் இவன் சின்ன பையன் இருந்தாலும் டீமன் ஃபோக்காக இருக்கனால ரொம்பவே ஆபத்தானவனாக இருக்கான்னு கிளே லைட்டாக பயப்படுறான். உனக்கு இந்த வேலையை யார் கொடுத்தான்னு கேட்க, ரோலோக்கும் அந்த விஷயம் தெரியல. எங்ககிட்ட எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லுவாங்க, நாங்களும் அதை செய்வோம். இவனோட ட்ரெஸ்ஸு, காரில் இருக்க தழும்பு எல்லாத்தையும் பார்க்க போதே இவன் சின்ன வயசுலேருந்து அடிமையாக வேலை வாங்கியிருக்காங்கன்னு ஹார்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த இடத்துலேருந்து நீ வந்தேன்னு கேட்க, ரோலுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. அவனோட கண்ணை கட்டி தான் ஊரை விட்டு வெளில கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்கிறான், அவன் சொந்த ஊர் எதுன்னு கூட ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறான். நம்ம ஹீரோயினை கூட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, கிளேவும் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இவனோட முடி ப்ளஸ் கண்ணோட கலரை பார்த்த உடனே இவன் டீமன் ஃபோக்னு தெரியுது. சர்ச்சை சேர்ந்தவங்க சும்மா விட மாட்டாங்க. டீமன் ஃபோக்கை பார்த்தாலே அவங்க போட்டு தள்ளிடுவாங்க. அதே நேரத்தில் இவனை ஊர்லேயும் விட்டுட்டு போக முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்க போது அந்த இடத்துக்கு ஒரு எனிமி இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டா. அப்படியே எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.